நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் சிலுவை தியான நேரத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஜோசுவா டிவி நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். ஆமாம், எனக்கும் இந்த வாய்ப்பை தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமாம், அந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்தோத்திரம் இந்த ஜோசுவா டிவி ஊழியர்களுக்கு, அதாவது நிறுவனர் எல்லாருக்கும் நான் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை, நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பின் கீழ் கொஞ்ச நேரம் உங்களோடு ஆண்டவர் பேசும்படி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்து மரித்து, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எங்களுக்கு இந்த மீட்பை, ஜீவனை தந்து எங்களை வாழ வைத்திருக்கிறீர். உடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிற அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், இன்னும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சரி செய்ய வேண்டியவைகளை சரி செய்து இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்தருளும். இந்த கொஞ்ச நேரம் எங்களோடு பேசும் ஆண்டவரே, தடைகளெல்லாம் நீக்கும். கேட்கிற உம்முடைய ஜனங்களுடைய இருதயங்களை திறந்தருளும். ஸ்தோத்திரம், பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற பிதாவின் ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறபடி ஏனை மறைத்து நீர் வெளிப்படும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எடுத்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 11 வசனம். 1 பேதுரு 2 அதிகாரம் 11 வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. திரும்ப ஒரு விசை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. மாம்ச இச்சைகளை குறித்து இந்த இடத்துல பேதுரு ஃபோக்கஸ் பண்ணி எழுதி வைத்திருக்கிறார் நமக்காக. எனக்கு கொடுத்த தலைப்பு பாவத்தோடு விளையாடாதே. பாவத்தோடு விளையாடாதே. டோன்ட் ப்ளே வித் சின். பாவம் எது பாவம்? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஈஸியாக எளிதாக சொல்லணும்னா, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுகிற சின்ன சின்ன காரியங்களை செய்கிறதே பாவம்தான். இன்றைக்கி அநேகருக்கு எது பாவம்னே தெரியலை. நவீன காலகட்டத்தில் நாகரிகம் வளர்ச்சி அடைகிற அந்த நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பாவங்கள் எல்லாம் அது பாவமாகவே தெரியாத அளவிற்கு இது நாகரிகம், இது வளர்ச்சி, இதெல்லாம் ட்ரெண்டு அப்படிங்கிற நிலையில் மாறிக்கொண்டே வருகிறதை நாம் காண்கிறோம். இதை கேட்கிற பெரியோர்களே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் ஸ்தோத்திரம், பாவம் அன்றைக்கும் பாவம்தான், இன்றைக்கும் பாவம்தான், இனி வரும் நாட்களிலும் பாவம்தான். பாலிய இச்சைக்கு விலகி ஓடி என்று எழுதியிருக்கிறது வேதத்தில். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 22 வசனத்தில் அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி என்று எழுதியிருக்குது. தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார் பவுல். நான் அவர் ஒரு இளம் வாலிபன், புதிதாய் ஊழியத்தில் பயன்படுகிற வாலிபன். அவருக்கு அவர் எழுதி கொடுக்கிறார், இப்படி இதற்கு நீ விலகி ஓடணும் சொல்லி. வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு. பிசாசுக்கே எதிர்த்து நிற்கலாம், ஆனால் பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடத்தான் வேண்டும். வசனம் அப்படித்தான் எழுதியிருக்கிறது. நமக்கு தெரியும், நல்ல வேதாகமத்தில் அதிகமாய் பேசப்படுகிற நபர் யோசேப்பு. அவருக்கு வந்த பாவ சோதனைகளில் அவர் விலகி ஓடினதை, தன் வஸ்திரத்தை விட்டு விலகி ஓடினதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது நிமித்தம் அவர் அடைந்த
ஆச்சரியமான உன்னதமான அந்த ஆசீர்வாதமான ஒரு நிலையை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போது அதை ஜெயித்தால், அதை விலகி ஓடினால், அதற்கு விரோதமாய் போராடினால், அதன் மீது ஒரு ஜெயம் எடுத்தால் ஒழிய அந்த ஆசீர்வாத நிலையை நாம் அடைய முடியாது. நான் ஒரு 3 காரியங்களை ஒரு பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு வைத்து இந்த காரியத்தை எளிதாய் புரிந்து கொள்ள சொல்கிறேன். முதலாவது, விலகி ஓடுங்கள். பாவத்திற்கு, பாலிய இச்சைகளுக்கு வேதத்தில் நாம் வாசிக்கிறபடி ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற இந்த மாம்ச இச்சைகளுக்கு கலாத்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கலாத்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது 6ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகளை குறித்து ஒரு லிஸ்டே எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அத்தனை நீங்கள் அதை வீட்டிலே வாசித்து பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கும் பொழுது அதை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். மாம்சத்தின் கிரியைகள் சொல்லி, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதுன்னு கலாத்தியரில் எழுதியிருக்கு. ஸ்தோத்திரம். இது எப்பொழுதும் போராடிக்கொண்டே இருக்கிற ஒரு விஷயந்தான். நாம் மாம்சத்தில் இருக்கிறோம், ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். மாம்சத்தை நாம் மேற்கொள்ள நமக்குள் இருக்கிற ஆவியானவர் செயல்படுவார். அப்படியென்றால் மாம்சத்திற்கு விரோதமாய் போர் செய்கிற இந்த இச்சைகளை நாம் மேற்கொள்வது எப்படி? அதற்காகத்தான் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நாம் அவரை அதிகமாய் கவனிக்க வேண்டும். நாம் வெளிப்பிரகாரமான மற்ற காரியங்களையே கவனித்து அதன் பின்னே ஓடுகிறோம், அதையே செய்ய நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் நிதானமாய் நாம் நம்மை கவனித்து நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு செவி கொடுப்போமானால் மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஆமேன். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் போதும். ஆவியானுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, கர்த்தருடைய வேத வசனத்திற்கு நாம் செவி கொடுத்து நடப்போமானால் மாம்ச இச்சையை நாம் நிறைவேற்ற வாய்ப்பில்லை. அதை இப்படித்தான் ஜெயிக்க வேண்டும் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:14-15 நீங்கள் வாசித்து பார்த்தால் எப்படி மனிதன் அதற்குள்ளே சிக்குகிறான் என்பதை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:14-15, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எப்போ? கொஞ்சம் கொஞ்சமாக. பிசாசுக்கு தெரியுது இந்த மனிதனுடைய பலவீனம் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன என்பதை நன்கு கவனித்து வைத்திருக்கிறான். எதில் நீங்கள் ஒரு யூடியூப் எடுத்துக்கோங்க, நீங்கள் எந்த ஒரு காரியத்தை ஒரு முறை பார்க்குறீங்களோ அதற்கு அதே ரிலேட்டடான வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க அது முற்படுகிறது. இதே போலத்தான் பிசாசும். எதில் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்களோ அதையே உங்களுக்கு கொடுத்து உங்களை அதில் சிக்க வைத்து, உங்களை இழுக்க செய்து, அதில் மாட்டிக்கொள்ள வைத்து, அந்த சோதனையிலே உங்களை அகப்பட வைக்கிறான். பின்பு அந்த சின்ன பாவம்தான் கொஞ்சம் கொஞ்சமாய் பெருகி, அது ஸ்தோத்திரம், பாவத்தை அந்த இச்சையானது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி பாவமாக பூர்ணமாகுது. அது பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு எப்படிப்பட்ட செய்தி என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை இது எச்சரிப்பின் செய்தியாய் கூட இருக்கலாம். நீங்கள் எந்த நிலையில் இப்பொழுது நீங்கள் இருந்தாலும் ஸ்தோத்திரம், நான் எப்படி சொல்லுகிறேன், ஒரு சின்ன காரியத்தில் நீங்கள் இப்பொழுது தான் அது ஒரு பாவம் இல்லை, இதெல்லாம் ஒரு பாவமா என்கிற நினைக்கிற அந்த சின்ன காரியத்தில் நீங்கள் உங்களை சரி செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். அந்த சின்ன காரியம்தான் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாய் பெருகி உங்கள் வாழ்க்கையை, உங்கள் எதிர்காலத்தை அழிக்கும் நிலைக்கு வந்து நிற்கும் என்று ஆண்டவர் உங்களோடு இடைபடுகிறார். பிரியமானவர்களே, நாம் எதிலே சிக்கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். சிக்கி கொள்ளாதபடி நம்மளை கர்த்தர் காத்து கொள்வாராக. விலகி ஓட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 12:4, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆமாம், பாவத்தோடு நாம் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். சில காரியங்களுக்காக நாம் போராடித்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் பாவம் அவ்வளவு எளிதாய் கிடைக்கவில்லை, அவ்வளவு எளிதாய் இல்லை. இன்றைக்கு தடுக்கி விழுந்தால் பாவம் என்கிற அளவிற்கு எளிமையாய், இலவசமாய், ஏகபோகமாய் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற வசனம் அப்படி தான் இருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் என்று எழுதியிருக்கிறது. மாம்சத்தின் இச்சைகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது. இவைகளை விட்டு விலகி ஓட கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் உதவியை கேட்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஆண்டவரிடத்தில் உதவி கேளுங்கள். நான் இதில் சிக்கியிருக்கிறேன், தெரியாமல் உள்ளே நுழைந்தேன், வெளியே வர முடியாமல் தவிக்கிறேன் என்று எந்த காரியத்தில் நீங்கள் சிக்கியிருக்கிறீர்கள்? ஒருவேளை ஆன்லைன் ரம்மி இது போன்ற விளையாட்டு காரியங்களில், கேம் போன்ற அடிமைத்தனத்திலே நீங்கள் சிக்கியிருப்பீர்களானால், கேம்ஸ் போன்ற அடிமைத்தனத்திலே நீங்கள் சிக்கியிருப்பீர்களானால், தயவு செய்து அதிலிருந்து நீங்கள் வெளியே வர ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிக்கிறார். நீங்கள் உங்களால் வெளியே வர முடியவில்லை என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஒருவேளை யூடியூப் அல்லது இன்னும் ஆன்லைன் சோசியல் மீடியாவில் எதிலையாவது தவறான காரியங்களில் நீங்கள் சிக்குண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை எனக்கு தாரும், நான் இதில் போராடி கொண்டிருக்கிறேன், ஆனால் ஜெயம் எடுக்க என்னால் முடியவில்லை என்று நீங்கள் உணர்வீர்களானால் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். யோவான் எழுதுகிறார், அவர்கள் பலமுள்ளவர்களாயிருக்கணும், அவர்கள் ஜெயிக்கிறவர்களாயிருக்கணும்னு சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். ஆம், நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். நாம் அதை சுதந்திரிக்க அதை ஜெயம் எடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். கொஞ்சம் ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகுங்கள், ஆண்டவரிடத்திலே அறிக்கையிடுங்கள். எது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அதிலிருந்து வெளியே வாருங்கள், அதிலிருந்து வெளியே வாருங்கள். ஸ்தோத்திரம். நாம் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது நாம் விலகி ஓட வேண்டியிருக்கிறது. இரண்டாவது நாம் போராட வேண்டியிருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன எளிதாய் புரிந்து கொள்ளும்படி ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் சிறு வயதிலே கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு குளத்திலே ஒரு தாய் மீனும் ஒரு குட்டி மீனும் இருந்துதான். அந்த தாய் மீன் குழந்தை மீனிடத்திலே சொல்லுதான், நீ அந்த பக்கம்லாம் போகாத, இங்கே விளையாடி கொண்டிருன்னு சொல்லி அந்த குளத்திற்குள்ளே. அப்பொழுது அந்த பகுதியிலே வந்த ஒருவர் மீன் பிடிக்கும்படி தூண்டிலே ஒரு புழுவை மாட்டி அதில் போட்டார். மீன் பிடிக்கும்படி உள்ளே குளத்திற்குள்ளே அந்த தூண்டிலை போட்டார். அப்பொழுது அந்த சின்ன மீன் கவனித்தது. அதை பார்த்ததை பெரிய மீன் கவனித்து, தாய் மீன் கவனித்து சொன்னிச்சு, நீ அந்த பக்கம் போகாத, இந்த பக்கமே விளையாடி கொண்டிருன்னு சொல்லி. அப்போது அது கொஞ்ச நேரம் இந்த பக்கம் விளையாடி கொண்டிருந்தது. திரும்ப அதன் கிட்டே நெருங்க முயற்சி செய்தது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் திரும்பி ஓடி வந்தது. இப்படியே விளையாடி கொண்டிருந்த கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேறி சென்று அந்த புழுவை சுவைக்க ஆரம்பித்தது, டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தது. முதல் முறை தொட்டு பார்த்துவிட்டு ஓடி வந்த அந்த குட்டி மீன் திரும்ப அதை சுவைக்க ஆரம்பித்தது. முதல் முறை தாய் மீன் சொன்னது, போகாத, வேண்டாம், போகாத, அந்த பக்கம் போகாத, அதை தொடாத சொல்லிக்கொண்டே இருந்தது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டே இருந்தது. ஆனால் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாய் அதிலே போராடி கொண்டிருந்த அந்த குட்டி மீன் இறுதியிலே அதிலே மாட்டிக்கொண்டது. அதன் பிறகு என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த மனிதனின் கையில் அது அகப்பட்டு கொண்டது. அதை கொண்டு போய் அவர் என்ன செய்திருப்பார்? முடிந்து விட்டது அதனுடைய கதை. இதே போலத்தான் பாவமும். பிரியமானவர்களே, மாம்சத்தின் இச்சை கொஞ்சம் கொஞ்சமாய் எதில் எந்த மாம்சத்தின் கிரியைகளை நான் சொன்னேன். கலாத்தியரில் நமக்கு தெரியாதவைகள் இல்லை.
கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை கொன்று கொண்டிருக்கிற, நம்மை அழித்து கொண்டிருக்கிற அந்த பாவத்திற்கு, அந்த மாம்ச இச்சைக்கு நீங்கள் விலகி ஓட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். தயவு செய்து இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பீர்களானால், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், ஆரம்ப நிலையில் இருந்தாலும், அல்லது ஏன் பாவத்தோடு ஏன் என்ன விளையாட்டுன்னு சொல்கிறீங்களே, பாவத்தோடு விளையாடாதேன்னு சொல்கிறீங்களே, என்ன அந்த வார்த்தை எப்படி? பாவம் செய்வது தானே பாவத்தோடு விளையாடுவது எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல் முறை இல்லை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற அது பாவம் செய்வது போன்ற அனுபவம். ஆனால் அதிலே பழகிவிட்டீர்களானால் அதோடு விளையாடுகிற அனுபவம். ஆமேன். எந்த காரியமும் அப்படித்தான். நாம் பழகிவிட்டோமானால் அது நம்மை விடாது. ஆரம்பத்தில் நாம் தெரியாமல் உள்ளே போகிறோம். அதற்கப்புறம் நாம் அந்த அடிமைத்தனத்திற்குள்ளே பழகிவிடுவோம். அதிலிருந்து வெளியே வருவது அவ்வளவு எளிதல்ல. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அதற்கு விலகி ஓட வேண்டும். இந்த பாவத்தோடு போராடி வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாய் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் கிரியை செய்ய விரும்புகிறதோ அந்த பகுதியில் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்காக உதவி செய்ய காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பாவத்தோடு போராடாதீர்கள். பாவத்தோடு போராடிக்கொண்டே இருக்காதீர்கள். போராட வேண்டும், ஆனால் போராடிக்கொண்டே இருக்காதீர்கள். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமாம், கிறிஸ்துவின் உடையவர்கள். தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய மாம்ச இச்சைகளை, நம்முடைய பாவ சுபாவங்கள் எல்லாவற்றையும் என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தோமோ, பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம் என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்ததோ அன்றே அதோடு அந்த கதை முடிந்து விட்டது. அந்த பழைய மனிதன் ஒளிந்து போனான். நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் மாறிவிட்டது. இப்பொழுது கிறிஸ்து நமக்குள்ளே ஆளுகை செய்கிறார். கிறிஸ்து நம்மோடு வாழ்கிறார். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட பின்பும் இன்னும் நாம் உயிரோடு இருப்போமானால், இன்னும் நாம் அந்த பாவத்தை, அதே சுபாவத்தை உடையவர்களாய் இருப்போமானால், ஸ்தோத்திரம், அது பரிதாபம். ஆண்டவர் இன்றைக்கும் எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை அறிந்த நாம், சபைகளுக்கு போகிற நாம், ஆலயத்திலே ஆராதனைகளிலே பங்கு கொள்கிற நாம், கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிற நாம், இதிலே இருந்து வெளியே வர ஆண்டவர் விரும்புகிறார். இதோடு எத்தனை முறை உங்களோடு ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே சகாயமின்றி நாசமடைவான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த பாவத்திற்கு, எந்த மாம்சத்தின் இச்சைக்கு அடிமைப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எகிப்திலே யோசேப்பு உயர்த்தப்பட்டதற்கு காரணம் என்ன? அந்த பாவத்தை அவன் ஜெயித்ததினால், அந்த மாம்ச இச்சைக்கு விலகி ஓடினதினால், அவன் ஜெயித்ததினால் எகிப்திலே அவன் அதிபதியாயிருக்கிறான் என்ற செய்தி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எதனால்? பாவத்தை ஜெயித்தா. எகிப்து என்றால் பாவம் என்று நாம் வேதத்திலே புரிந்து கொள்கிறோம். பாவத்தை ஜெயிக்கிறவன் அதற்கு மேல் அதிகாரியாக இருந்திருக்கிறான். எகிப்திலே அதிகாரியாக இருந்தான். பாவத்திற்கு நாம் அடிமைப்பட்டிருப்போம். ஆனால் ஒருவேளை யோசேப்பு அந்த பாவத்திற்கு உடன்பட்டிருந்தான், ஆனால் எகிப்திலே இன்னும் அடிமையாகவோ அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்திலேயோ அவனுடைய வாழ்க்கை முடிந்திருக்கும். நான் அதனால்தான் சொல்லுகிறேன், நாம் பாவத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். ஜெயித்தால் எகிப்தை ஆளுகை செய்த யோசேப்பை போல நாம் அதன் மீது ஜெயம் எடுத்து நாம் அதன் மீது வெற்றி அடைந்து ஆசீர்வாதமான ஒரு நிலையில் இருப்போம். ஆனால் அதிலே போராடிக்கொண்டே இருந்து அதிலேயே வாழ்ந்து பழகி விளையாடிக்கொண்டே விளையாட்டாக இந்த காரியத்தை எடுத்துக்கொள்வோமானால் நம்முடைய எதிர்காலம், ஒருவேளை வாலிபர்களாக இருப்பீர்களானால் கவனியுங்கள், உங்களுடைய எதிர்காலம் முடிந்து போய்விடும், அழிந்து போய்விடும். இப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் இன்றைக்கு இதெல்லாம் எளிது, இதெல்லாம் ஈஸி, இதெல்லாம் பாவம் இல்லைங்கிற நிலையில் இருந்து நீங்கள் வெளியே வர ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் இந்த பாவத்தின் மாம்ச இச்சைக்குரிய காரியங்களில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக, விலகி ஓட கிருபை தருவாராக. நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம்.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆத்துமாவுக்கு விரோதமாய் போராடுகிற ஹல்லேலூயா போர் செய்கிற அந்த மாம்ச இச்சைகளுக்கு விலகும்படி எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ முறை முயற்சி செய்தேன், ஆனாலும் தோற்று போய்விட்டேன், என்னால் அதில் ஜெயம் எடுக்க முடியவில்லை என்று யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் அவர்களுடைய வாழ்க்கையிலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவன் ஹல்லேலூயா உதவி செய்வீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் ஆண்டவரே ஜெயம் எடுக்காத அந்த காரியத்தில் இந்த நாளிலே ஒரு அற்புத விடுதலையை கர்த்தர் கட்டளையிட ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, அந்த மெய்யான விடுதலையை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக ஆண்டவரே. ஆபத்தான கட்டத்தில் இருக்கிற, மோசமான நிலையில் இருக்கிற பாவத்தை, மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றி பலவீனமடைந்து வாழ்க்கையின் முடிவு தருவாயில் இருந்தால் கூட அவர்களையும் நீர் நேசிக்கிறீர், அவர்களுக்கும் கை கொடுத்து தூக்கிவிட நீர் ஆயத்தமாயிருக்கிறீர். உங்கள் அன்பை வெளிப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரும் உணர்வடைவார்களாக, மனம் திரும்புவார்களாக, திரும்ப உம்மிடத்திலே சேர்க்கப்படுவார்களாக. இனி பாவம் செய்யாதே என்று ஒரு ஸ்திரியை பார்த்து சொன்னீரே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வெளிப்படட்டும். இனி இவர்கள் பாவம் செய்யாதபடி தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உமக்கு நேராய் திருப்பட்டும், உம்மிலே பலனடைந்து உமக்காக வாழ்ந்து கனி கொடுக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதை பார்த்த எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே இந்த செய்தி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லி அவர்கள் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுங்க ஆண்டவரே. அநேக சாட்சிகளை கேட்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் திரும்பவும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன். ஆண்டவரோடு இணைந்து கொள்ளுங்கள், மாம்சத்தின் இச்சைக்கு விலகி ஓடுங்கள், போராடுங்கள், ஜெயித்து விடுவீர்கள். நாம் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.